சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறேன். ஓகே சிஸ்டர். இப்ப சமீபமாக எல்லா இடத்துலயும் வந்து முருகன் தமிழ்நாட்டுல பிறந்தாரா அல்லது வடநாட்டுல பிறந்தாரான்ட்டு ஒரு பெரிய டிபேட் ஓடிட்டு இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க சிஸ்டர். ஆமா பிரதர். நான் வடநாடு ஃபுல்லாவே போயிருக்கிறேன் நிறைய இடங்கள். அதோட நம்ம தமிழ்நாடும் போயிருக்கிறேன். ஆனா வந்து இப்ப அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள அந்த டாபிக்கே வந்து அவங்க சொல்ற இதே வந்து தவறானது. ஏன்னா வந்து வட இந்தியால வந்து கைலாயம் கிடையாது. அது திபெத், சைனா திபெத்ல இருக்குது. சோ அதுலயே வந்து இந்த வடநாடு இதுவே அடிபட்டு போயிருது. அது சைனா திபெத் வந்து நம்ம நேபாள் போய் அங்கிருந்து போகணும். நான் போயிருக்கேன் 2013ல. அது பாத்தீங்கன்னா அது எந்த நாட்டோடையும் சேராது. ஆக்சுவலா அது வந்து ஒரு தனி உலகம் தான். அது போய் அனுபவிச்சாதான் தெரியுமே. அங்க 15,000 அடி உயரத்துல நம்ம மானசரோவர்ல இருந்து பாக்குறப்போ அங்க நட்சத்திரங்கள்லாம் இறங்கி இறங்கி ஏறுச்சு. அப்புறம் ஒரு வால் நட்சத்திரம் சுத்தி சுத்தி வந்துச்சு. அந்த கைலாயம்ன்றது பாதி இது வந்து அர்த்தநாரீஸ்வரர், பாதி சிவன், பாதி இது. தெற்கு முகம் பார்த்தவங்களுக்கு தெரியும். பாதி சிவன், பாதி வந்து பார்வதியா இருக்கும். அங்க பிள்ளையார் இருப்பாரு. பிள்ளையார் முகமும் இருக்கும், நந்தி எல்லாமே இருக்கும். அதோட அங்க ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அமர்நாத்ல ஒரு பனிலிங்கம் பாக்குறதுக்கு அப்படி போறாங்க. நம்ம கிரிவலம் 52 கிலோமீட்டர் அந்த கைலாஷ சுத்துறப்போ அவ்வளவு தூரம் பாக்குறோம். அது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருக்கும். வேற எங்கேயுமே அந்த மாதிரி அனுபவம் கிடைக்காது. என்னோட கூட வந்த ஒரு சிஸ்டர் அவங்களுக்குமே வந்து இந்த காட்சி கிடைச்சது. இந்த நட்சத்திரங்கள் ஏறி இறங்குறது இது. அப்ப வந்து அவங்க இன்னொரு விவரமும் சொன்னாங்க. சதுரகிரி போனப்ப கூட அவங்களுக்கு நிறைய சித்தர்கள் ஆகாயத்துல இருந்து இந்த மந்திர உச்சாரணங்கள்லாம் செஞ்சு ஆகாய பக்கமா சத்தம் கேட்டது 4 மணிக்கு. ஆனா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னாங்க. சரின்னு நான் வந்து பேசாம வந்துட்டேன். அவங்க அடுத்த நாள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க போல. உடனே அவங்க எங்களுக்கெல்லாம் தெரியல, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னாங்க. சோ அது வந்து சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. நிறைய பேர் இந்த அனுபவத்தை உணர்ந்திருக்கிறாங்க. சோ அதுதான் வந்து கைலாயம். அதை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த கைலாயத்துல இருந்து முருகர் வந்து நெற்றிக்கண்ண அது மூலமா தோன்றினாரு அப்படின்றப்போ சிவபெருமான்ல இருந்து முருகர் தோன்றினார்ன்றப்பவே புரிஞ்சுக்கலாம் சிவனும் முருகரும் வேறு இல்லை அப்படின்னுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பிரகதாரண்ய உபனிஷதம்னு இருக்கு. அதுல வந்து சிவன் நம்ம எல்லாமே இந்த கதைப்படியா வருவோம். சிவன் வந்து ஒரு பூர்ணமான ஒரு இறைவன்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து முப்பெரும் அதாவது தேவர்கள் பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே ஒரு தேவதையில தான் தோன்றிருக்காங்க. சதாசிவம். அதுக்கு நம்ம இறுதியில வருவோம். சோ அது வந்து இப்ப அந்த பூரணத்துல இருந்து தோன்றினவங்க எல்லாருமே பூரணமா தான் இருப்பாங்களே. அதுதான் அந்த உபனிஷதமும் சொல்லுது. பூர்ணமதம் ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமதாய பூர்ணமேவ வசிஷ்யதே அப்படின்ட்டு சொல்லுது. அப்புறம் கடைசியா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அதுவுமே சொல்லுது. இப்ப அதோட மீனிங் என்னன்னா பூரணத்துல இருந்துதான் எல்லாமே உருவாகிறது இல்லையா? பூரணத்துல இருந்து உருவாகிறது எப்படி குறைபாடோட இருக்க முடியும்? அதே பரிபூர்ணமான பூரணம் தான் உருவாக்க முடியும். இதை உருவாக்குறது பூரணமா தான் இருக்குமே. அதோட அந்த பூரணங்கள் எவ்வளவுதான் உருவாக்குனாலும் அதோட தன்மை அதோட சக்தி வந்து குறையாது. அதே அளவுதான் இருக்குமே. ஒரு ஆயிரக்கணக்கிலயோ லட்சக்கணக்கிலயோ முருகர்களை வந்து உருவாக்க முடியும். ஆனா அது வந்து சக்தி வந்து அதே தான் இருக்கும். சோ அதே சிவசக்தி தான் அந்த முருகருக்கு வந்து இருக்குது. அதுவும் தீப்பொறி தான். நம்ம நெற்றி பொறியில நெற்றிக்கண் இந்த தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் ஆனாதான் நம்மளுக்கு வந்து நிறைய திவ்ய காட்சிகளை காண முடியும். அப்ப அப்படி பாக்குறப்பவே அந்த தேர்ட் ஐ ஆக்டிவேட் ஆகிதான் அந்த நெற்றிக்கண் மூலமா தீப்பொறியா வர்றாரு முருகர் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து அவரும் வந்து ஒரு ஒளிப்பிழம்பு, இவரு ஒரு ஒளிப்பிழம்பு தான். முருகருக்கு ஆக்சுவலா வந்து உருவம் கிடையாது. நம்ம உருவ வழிபாடு செய்யறோம். அவர் வந்து தென்னாட்டுக்கு வந்திருக்காருன்றது அந்த அந்த 3 இதுதான் அங்க இருக்குமே. தெற்கு முகத்துல பாத்தீங்கன்னா அவரே விரும்பப்பட்டு இல்லாட்ட சிவனால விருப்பப்பட்டு அனுப்பப்பட்டவர் தான். அவர் வந்து சிவனோட ரெப்ரசன்டேட்டிவா தான் வந்தாரு. சிவனால என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாமே அவராலையும் செய்ய முடியும். இப்போ உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க சுப்பிரமணியான்ட்டு இருக்குது. கர்நாடகால சுப்பிரமணியா குகை இருக்குது. அங்க போறவங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்க வந்து ஒரு வாசுகி நாகம், அங்க நாகத்து மேலதான் முருகரே இருப்பாரு. அப்ப வந்து வாசுகி நாகம் வந்து சிவனை நோக்கி தான் தவம் செய்யுது. அந்த கருடனால நிறைய தொல்லைகள் வருது. அது வந்து நீங்கன்னுட்டு அங்க மலை மேல மலை இருக்கும். அதுல தவம் செய்யும். அப்ப வந்து சிவன் வர மாட்டாரு. முருகப்பெருமான் தான் அங்க வர்றாரு. அவர் அங்க யோக நிலையில தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லா இறைவனுமே வந்து தவம் தான் செய்வாங்க. இப்ப நம்ம வந்து சிங்கமுகன், இந்த இவன் சூரபத்மன் இவங்களெல்லாம் தாரகாசுரன் இவங்கெல்லாம் கொண்டான்றது அசுர சக்திகள் எல்லாம் அவங்க வெற்றி கொண்டாங்க. வெற்றி கொண்ட பிறகு அவங்க வந்து தெய்வ நிலை அடையிறாங்க. அதுதான் வந்து தத்துவமே.
இது மாதிரி இடங்கள் எல்லாமே நெறைய இடத்துல ஒரே மாதிரி கதைகள் தான் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்குது. இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல திருத்தணிகையில வந்து முருகர் வந்து வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வேலூர் மாவட்டத்துல ராணிப்பேட்டை அப்படின்னு அது பக்கத்துல தான் வள்ளிமலை கோவில். அந்த கல்யாணம் பண்ண இடம், குகை அந்த மாரிலாம் சொல்றாங்க. ஆனா நீங்க அதே இது கதிர்காமம் போறீங்க சிலோன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அதே கதை தான். அதே குறவர் குறத்தி கதை தான். அங்க கதிர்காம மலையில தான் இது நடந்ததுன்னு சொல்றாங்க. அங்கேயும் வீரமகேந்திரபுரி இருக்கு, வள்ளி குகை இருக்கு, வள்ளி கதை இருக்கு. அதோட அங்க அகத்தியரும் அங்க போய் ஜீவனாடி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சோ அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, முருகர் வந்து வந்து உலக நன்மைக்காக இங்க அனுப்பப்பட்டவர் சிவனால. அப்படி வரப்போ அவருக்கு துணைவியா வந்து யாரையும் அவர வந்து ஏத்துக்க முடியாது. அவர் எப்படி காம தகனேஸ்வரரோ, இவரும் காம தகனேஸ்வரர் தான். சோ அதனால இந்த வள்ளி வந்து அங்க இருப்பாங்க. அவங்க வந்து எங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறப்ப அவரு மறுத்து அனுப்பிச்சிருவாரு. அகத்தியரை கொண்டு போய் அவள வீட்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிருவாரு. அப்ப வந்து அங்க கூட்டத்துல ஏத்துக்க மாட்டாங்க. குறவன் குறத்தி கூட்டத்துல வந்து இந்த மாரி ஒரு நாள் கழிச்சு எங்கேயா போய் வந்தாங்கன்னா, அவங்க தள்ளி வச்சுருவாங்க. அப்ப வந்து நான் என்ன பண்றது? எனக்கு வந்து வழி வழி இல்லையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணா, துணையாவே வச்சுக்கோங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. சரின்னு கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போறப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரியும். முருகருக்கு அனுப்புறப்ப இச்சாசக்தி, தெய்வானை, அ கிரியாசக்திய வள்ளி 2 துணைகள் தான். அது வந்து மனைவிகள்லாம் கிடையாது அப்படின்னு அகத்தியரே சொல்லியிருக்காரு. இந்த யானை வர்றது, அந்த கதை, பிள்ளையார் வர்றது எல்லாமே கட்டுக்கதை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுவே வந்து மக்களால வந்து ஜீரணிக்க முடியாது. ஏன்னா அது வந்து உண்மைதான். நெறைய வந்து கட்டுக்கதைகள் உலகுறப்ப உண்மையான கதை எது, பொய்யான கதை எது அப்படின்ட்டு தெரியாம இருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய கதைகள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்ம அஷ்டவிரட்டான தலங்கள்ன்ட்டு சிவன் சொல்றோம்னா, நார்த்து போனாலும் அதே தான் இருக்கும். சோ அதுல என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுல உள்ள தாத்பரியம் தான் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ரகசியங்கள் மறைஞ்சிருக்கும். அது என்னென்ன ரகசியங்கள், அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு, அதோட மகிமைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப முருகருக்கு உருவம் இல்ல அப்படின்றது வந்து நீங்க மலேசியாவுக்கு போயிருக்கேன். அங்கேயுமே அந்த பட்டு கேவ்ஸ் அந்த முருகர் வந்து வெளிய தான் அந்த பெரிய முருகர் இருக்கும். அது 140 அடி உயர சில முருகர் வந்து, அவர் வந்து அ நெறைய 1500 டன் இரும்பு, அப்புறம் சிமெண்ட், அப்புறம் நெறைய இதெல்லாம் பண்ணி, அப்புறம் 350 லிட்டர் தங்க பூச்சு மேல பூசியிருக்கும். 300 டன் இரும்பு, 1500 கிலோ சிமெண்ட் அந்த மாரி கலவையில. அதுதான் இருக்கும். ஆனா உள்ள போனி பார்த்தீங்கன்னா, வெறும் வேல் தான் இருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. நானே வந்து தடவ போனப்ப ஆச்சரியமா இருந்தது. முருகர காணோமே, சிலைய காணோமே அப்படிதான் தேடிட்டு இருந்தேன். ஆனா வேல் தான். இதே இது நீங்க கதிர்காமம் போனீங்கனாலும், அங்க சிங்களவர்கள் தான் வழிபடுவாங்க. அதாவது சிங்களவர்களுக்கு முக்கிய தெய்வம் வந்து முருகர் அங்க. அவங்க அழகா வெள்ள ட்ரெஸ் போட்டு வருவாங்க. கப்புராலை அப்படின்றவங்க தான் முருகருக்கு பூஜை பண்ணுவாங்க. வெளிய பார்த்தீங்கன்னா தான் ஸ்கிரீன் இருக்கும். முருகர், வள்ளி தெய்வானை. ஆனா உள்ள இருக்கிறது வந்து நம்ம போகர் மகரிஷி. அவருடைய ஷீடர். அவருடைய பேர் வந்து கல்யாணகிரி. அவர் 12 வருஷமா ஓம் சரவண பவ மந்திரத்த ஓதி, அவரு அத எந்திரத்த வந்து ஸ்தாபிச்சிருக்காரு. அதுக்கு வந்து இவங்க மந்திர உச்சாடனம்லாம் பண்ண மாட்டாங்க. இப்ப அகத்தியரே சொல்லியிருக்காரு. மனமது செமையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். வெறும் மௌன பாஷை தான். வாய கட்டிருவாங்க. கட்டிட்டு அந்த மேல அந்த மலைக்கு மேல இந்த சொன்னேன் இல்லையா, அந்த முருகருடைய மலை. அந்த மலைக்கு மேல கதிரை மலை. அதுல வந்து வேலு மட்டும் தான் இருக்கும். 5000 அடி உயரத்துல இருக்கிறது. அந்த வேலுக்கு வந்து இங்கிருந்து பூஜை காமிப்பாங்க. அப்புறம் கீழ இந்த இதுக்கு காமிப்பாங்க. அதே மாரி தான் அந்த வேலுக்கு தான் முக்கியத்துவம். அதுதான் இச்சா சக்தியும், கிரியா சக்தி, ஞான சக்தி 3ம் சேர்ந்தது தான் வேல். ஞான சக்தி நடுவுல. நம்ம உடம்பு சம்பந்தமா சொல்றப்போ, ஆதாரமா சொல்றப்போ, திடக்கலை, பிங்கலை, சுழுமுனை நடுவுல இருக்க ஞானம். அந்த ஞான வேல் தான் அந்த ஒரே ஒருமுகத்தன்மையா அப்படி வளைஞ்சு இப்படி இருக்குது இல்லையா? அந்த கூர்மையா அந்த தியானம் பண்றது. அதுதான் முருகருடைய அம்சமே. அவர் ஆக்சுவலா ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான தியானங்கள் பண்றப்போ தான் நம்மளால வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த முருகர் வந்து ஆக்சுவலா என்ன மாதிரியான தத்துவத்துல இருக்காரு அப்படின்ட்டு பார்க்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து அது நட்சத்திரமா சரவண பவ இதுன்னு தானே சொல்லி போடுவோம். ஸ்டார் தான் போடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு முக்கோணம் இருக்குது இல்லையா? இது வந்து சிவ தத்துவம். இந்த கீழ இப்படி வர்றது வந்து சக்தி தத்துவம். இப்போ சிவன்கிட்ட இருந்து பிறக்கிறாரு, சக்திகிட்ட இருந்து வேல் வாங்குறாரு. சிவசக்தி தத்துவம் ஓம். அவர வந்து ஓம்னாவே நமக்கு தெரியும். அது வந்து நான் ஆத்மான்னு சொல்றது. ஓம் சாந்தி, சாந்தி அடையட்டும் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். சோ அந்த மாதிரி தான் சிவசக்தி தத்துவமா தான் அவர் இருக்கிறார்.
6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க அது இதுன்றதெல்லாம் சொல்றோம். ஆனா வந்து நார்த்ல இன்னொரு இதுவுமே டிஃபரன்ஸ் அது யாரும் சொன்ன மாரி எனக்கு தெரியல. அங்க வந்து பிள்ளையார் வந்து 2வதா சொல்லுவாங்க. பிறந்தது முருகர், சுப்பிரமணியர் தான் சொல்லுவாங்க. இங்க நம்ம வந்து மாத்தி சொல்றோம். பிள்ளையார் தான் மூத்தவர், இவரு முருகன்ட்டு. சோ இதுல வந்து நமக்கு பெருசா ஒண்ணும் இது இல்ல. அவங்க எப்படி ஞானம் பெற்றாங்க, நம்ம எப்படி அவங்களுக்கு ஞான பாதையில நம்மள நடத்துவாங்க, அவங்கள வணங்குனோம்னா, அந்த மாதிரி தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே ஒழிய, இந்த மாதிரியான இதுல வந்து நம்ம நேரத்த வந்து வீணடிக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன் பிரதர். அதோட நம்ம சதாசிவம் பத்தி அதுவும் சொல்லணும் அப்படின்னாலுமே வந்து நெறைய பாடல்கள்லாம் இருக்குது. அதாவது ஒரு செகண்ட். எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 முகம் சொல்லுவாங்க. ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அப்புறம் வந்து அகோரம் அப்படின்னு 5 முகம் சொல்றோம். இந்த 6வதா ஒரு முகம் வந்து மறைஞ்சு இருக்கும். அது அதோ முகம். அதுதான் முருகனுடைய முகம். அந்த 6 முகம் வந்து அதோட தத்துவம் வந்து அதுதான். சோ முருகனுக்கு வந்து எல்லா சக்தியுமே இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய முடிவு பிரதர். அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவங்க வந்து எல்லா ஒரு சக்தியும் நிரம்பி இருக்கிறதுனால நம்ம வந்து வழிபடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா, அ மலேசியாலயே பாத்தீங்கன்னா, இந்த பக்கத்துல இப்போன்னு ஒரு ஊர் இருக்கு. பினாங்ன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து முருகர் கோவில் ரொம்ப பிரபலமா இருக்கும். மலை மேல உச்சியில பெனாங் தீவு அதுல இருக்கும். வியட்நாம்ல போனா கூட முருகர் கோவில் இருக்கு. அது மலேசியர்கள் வழிபடுறாங்க, சிங்களவர்கள் வழிபடுறாங்க. சைனா சைனால இருந்து எல்லாமே இப்ப அங்கெல்லாம் தைப்பூசம் அப்ப பாத்தீங்கன்னா 10,00,000 பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு. அவ்வளவு வரலாறு காணாத கூட்டம் வரும். எல்லாம் அலகு குத்தி இது பண்ணி வேண்டுதல்கள் நிறைவேற. சிங்களவர்கள், புத்த மதத்தினர் எல்லாருக்குமே வந்து முருகர் வந்து உகந்த தெய்வமா தான் இருக்கிறாரு. ஏன்னா அவரு கருணையை தெய்வமா இருக்கிறதுனால அந்த மாதிரியா தான் எல்லாருமே வழிபடுறாங்க. தவிர அவர் வந்து ஜோதி தான். உருவமும் கிடையாது. சோ அதுதான் நம்ம வந்து முக்கியமா முருகர பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இது தெரிஞ்சுட்டு நம்ம வழிபட்டோம் அப்டின்னா, ஜாதி, மத வேறுபாடு எல்லாமே இல்லாம நமக்கு வந்து எதுவுமே தோன்றாது. அங்க எல்லாருமே ஒண்ணா தான் வழிபடுறாங்க. சோ அந்த மாதிரி தான் நம்மளும் வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்து எல்லாரையும் நினைக்கணும். இது அப்படி இந்த நாடு, அது வடநாடு, தென்னாடு இப்படி பாகுபாடே வந்து தேவையில்ல. எல்லா மதமும் நான் சொல்ற மாரி கப்புராலை வழிபடுற மாரி மௌன பாஷையில வழிபட்டாலும் அவர் ஏத்துக்குவாரு. நீ இந்த மாரி தான் பண்ணணும், இந்த ஸ்லோகம் தான் சொல்லணும், இதுதான் சொல்லணும். எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அப்படின்ட்டு நினைக்கிறேன் பிரதர். ஓகே சிஸ்டர். உங்களுடைய கருத்துக்கள் பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.